ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2 பதங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி சபையை பற்றிய காரியங்களை தான் நாம் தியானித்து வருகிறோம். இடையிடையே நமக்கு தடைகள் வந்தது, மழை பெஞ்சது, பல காரியங்கள் வந்தது. நாம் அந்த சிந்தையை தொடருவோம். அதற்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அது அப்படியே ஆயிற்று. 7ஆம் வசனம், அது அப்படியே ஆயிற்று. திரும்பியும் பத்தாம் வசனத்தில், அது தேவன் அது நல்லதென்று கண்டார். இதை கூட நம்ம கொஞ்சம் சோர்ந்து போகாமல் வேகமாக யோசிச்சா அடுத்த காரியத்துக்கு போகலாம். முதல் வசனத்திலேருந்தே 1ஆம் வசனம், சிருஷ்டித்தார். ஓகே, வினை அசைவாடி கொண்டிருந்தார், வெவ்வேறாக பிரித்தார், பேரிட்டார், ஆயிற்று, சொன்னார், அப்படியே ஆயிற்று, நல்லதென்று கண்டார். ஓகே, உண்டாக்கினார், சிருஷ்டித்தார், அது முதலே பார்த்துட்டோம். ஆசீர்வதித்தார், ஆகாரமாக இருக்க கிடவுது அப்படின்னா பிரகடனப்படுத்துகிறார். ஸோ இதை ஏன் இந்த வார்த்தையில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, தேவன் எல்லாத்தையும் உண்டாக்கினதுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, ஒரு பிரயோஜனத்தை வச்சுருக்காரு. அவருக்கு இதெல்லாம் செய்ய தெரியும் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு இல்லை. அப்புறம் இன்றைக்கி இந்த பாட்டெல்லாம் ஜீசஸ் பாட்டெல்லாம் பாடும்படி உட்காரும்போது பயங்கர ஞாபகம் வருது. சோத்திரம் 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 சோத்திரம். தேங்க்யூ லார்ட், 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 தேங்க்யூ லார்ட். ஸோ ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு பிரயோஜனத்துக்காக தான் உண்டாக்கியிருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. அந்த இயற்கையை தேவன் முக்கியப்படுத்தலை மனுஷனை விட அப்படின்னாலும் கூட, மனுஷனுக்காக இதெல்லாம் உண்டாக்கினார். மனுஷன் தேவனை அறியும்படி தேவனுடைய பணி, தேவனுடைய வேலை, அவர் ஏன் இருக்கிறாரு, எதுக்கு இருக்கிறாரு, யாருக்காக இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தேவன் இதெல்லாம் படைத்தார். அது எல்லாமே சரியான பிரகாசத்தோடு கூட புரிஞ்சுக்கிறதுக்காக சங்கீதம் 19 போவோம். லெட்ஸ் கோ டு த புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 19. சபையை பற்றி தான் பேசுகிறோம், அதுதான் விஷயம். வேதத்தை படிக்கும்போது குறிப்பாக தேவனுடைய இதயத்தை கவர்ந்த, தேவன் அவர் எல்லாமே தனக்காக படைத்தார், எல்லாம் அவருக்காக படைத்தார், அவரை கொண்டு படைத்தார், அவர் மூலமாய் படைத்தார். அதிலே நம்மை ஆண்டவர் பங்குதாரர்களாக வைத்திருக்கிறார். We are only called to be partners, not proprietors.
நாம் வந்து சொந்தக்காரங்க கிடையாது. தேவன் தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். நாம் உரிமையாளர்கள் கிடையாது. நாம் பணியாட்கள். பணியாட்களாய் பொருத்தி இருந்தாலும் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி மணவாட்டி என்கிற ஒரு உச்சகட்டமான உயர்வுக்கு, பொறுப்பான உயர்வுக்கு, மிகுந்த மதிப்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஸ்தானத்துக்கு தேவன் உயர்த்தி இருக்கிறார். பட் ஹீ இஸ் த ப்ரொப்ரைட்டர். அவர் தான் சொந்தக்காரர். சங்கீதம் 19 வாசிக்கும்போது, வேகமாக வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. வெளிப்படுத்துகிறது, அறிவிக்கிறது. எல்லாம் பார்த்து புரிஞ்சு மதித்து ஏற்றுக்கிட்டு பிரயோஜனப்படுத்தி பிரயோஜனமாக இருந்து பிரயோஜனமாக மாறி இருக்கிறதுக்கு தான் இந்த எல்லா ஆண்டுடைய ஆச்சரியமான படைப்புகள். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. எல்லாம் உட்காந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இன் அ கிவன் டே, இன் அ கிவன் குவார்ட்டர். அந்த ஜாமம் சொல்கிறோம் 3 மணி நேரம், 3 மணி நேரம் லாட் ஆஃப் டைம். அதுக்குள்ளே நம்ம என்ன பேசுகிறோம்? உதட்டளவிலே வார்த்தைகள் எப்படி வெளியே வந்துடுது, உள்ளத்தில் எப்படி அது ஜெனரேட் ஆகுது, எப்படி ஜெர்மினேட் ஆகுது, இதெல்லாம் மேட்டர் தான். இட்ஸ் ஆல் அ மேட்டர். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. ராத்திரி ஓய்ந்துட்டான்னு நினைக்கிறோம், போட்டு மண்டையை போட்டு பிசைஞ்சிட்டு இருக்கோம். உள்ளான மனுஷனில் ஓடிட்டே இருக்குது, சப்கான்ஷியஸ் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அங்கலாய்ப்புகள், புலம்பல்கள், ஏக்கங்கள், துக்கங்கள், கோபங்கள், சண்டைகள், பழிவாங்கும் எண்ணங்கள், ஒத்தி வைத்திருக்கிற காரியங்கள், எதுவுமே நம்ம வந்து பளிச்சின்னு வாயில் என்ன வந்துருச்சின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் வேதத்தை நிறைய வாசித்தோன்னா அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. தப்பு. அது ஒரு ஏமாத்தம், அது ஒரு பொய். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோசித்திருப்போம், பல மாதங்களுக்கு முன்னாடி யோசித்திருப்போம், பல வருஷங்களுக்கு முன்னாடி யோசித்திருப்போம். எங்கே உண்மையான ஞாபகம் இருக்கணுமோ அங்கே இருக்காது. இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் அப்படியே பச்சை மரத்தில் ஆணி பாஞ்ச மாதிரி அந்த பசுமையாக இருக்கும் நினைவுகள். வெரி பெயின்ஃபுல் ட்ரூத். ஸோ இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அப்படின்னா த நைட் டைம் இஸ் அ டைம் ஆஃப் ரிவிஷன். காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும், ப்ராப்ளி லைக் அரவுண்ட் 4 o'clock, 4 PM, 3 PM வரைக்கும் ஸ்கூல் நடக்குது. அதுக்கப்புறம் விளையாட்டெல்லாம் முடிஞ்சு இல்லத்துக்கு வந்தோடனே ஒரு கொஞ்ச நேரமாவது ஒரு ஃபார்மலாக ஒரு ஸ்டடி டைம் இருக்குது, ஹாஸ்டல்லையோ வீட்லேயோ. அன்றைக்கி நடத்தின பாடத்தை எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு காலத்துலாம் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, இப்படிலாம் கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஸோ ஹோம்ஒர்க்குக்காக நம்ம பாடப்புத்தகங்களை திறக்க வேண்டியிருக்கு. ஸோ வி ஸ்டார்ட் டு ரிவைஸ், வி கோ த்ரூ அகேன். இரவு அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. இதெல்லாம் சும்மா ஒருத்தன் ட்ரம் அடிச்சுட்டு வீட்டில் என்ன மெகாஃபோன் சொல்லி வச்சு அறிவிச்சிட்டா இருக்கும், கிடையாது. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. எவ்வளோ இதை விட ஒரு சூப்பர் டூப்பர் வெளிப்பாடு ஸ்கேனே தேவையில்லை. எதெல்லாம் மனசில், அதனால தான் சொல்லியிருக்கிற இயேசு, நீ வீட்டில் அறையில் பேசுகிறத ஆகாசத்து பறவைகள் தூக்கிட்டு போயிடும். இவன் உள்ளத்தில் பேசினது ஆண்டவர் வெளியரங்கப்படுத்திடுவார். இட் கேரிஸ், இட்ஸ் our words are traveling, our mind is traveling, our thoughts are traveling. நம்ம நினச்சிட்ருக்கோம் இப்போது 3/127 வந்து கூடியிருக்கோன்னு. நம்முடைய சொந்த வீடோ வாடகை வீடோ எங்கே இருந்தாலும், ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, மைண்டு ட்ராவல் ஆகுது. ட்ராவலிங்லேயே இருந்தாலும் மைண்டு ட்ராவல் ஆகுது. பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம், பரலோகத்தை யோசிக்கிறோம், திரும்பி பூமிக்கு வந்துடுறோம், பரலோகத்தில் இருக்க முடியல, எந்த இடத்துலையும் நிலைவரமற்று இருக்கிறோம். we don't stick to any place, we don't really belong anywhere. ஆனால் வசனத்துக்குள்ளே வர தான் அந்த நிலைவரம் நமக்கு கிடைக்கும். வசனத்தில் ஊன்ற கட்டப்பட தான் அது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபீட்ஸ். அது இந்த ஆர்கிடெக்சரல் கட்டட
நிபுணத்துக்கு அடுத்த ஒரு பணி. ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரியரை போல நான் கட்டுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்லார்ல. ஸோ ஆகிலும் அவைகளின் சத்தம் பூச்சக்கரம் எங்கும் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அப்படியெல்லாம் ஒரு கூட்டத்தாருக்கு இருக்கிறனால தானே அவங்க சந்திர மண்டலத்தை யோசிக்கிறாங்க, சூரிய கிரகத்தை யோசிக்கிறாங்க, ஸ்பேஸை யோசிக்கிறாங்க, மற்ற கிரகங்களை யோசிக்கிறாங்க, செவ்வாய் கிரகத்தை யோசிக்கிறாங்க, ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுறாங்க. வானத்தில் பூமியிலேருந்து புவியீர்ப்பு சக்தியை தாண்டி பாதிக்காத ஒரு எல்லையில் செயற்கை கோள்களை நிறுத்தி அங்கேருந்து நம்மளை கண்காணிக்கிறாங்க. அங்கே அந்த தொழில்நுட்பத்தினால எவ்வளோ விஷயங்களை காலத்தில் நமக்கு அது உபயோகமாக மாறுது. ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லாத போது மக்களுக்கு இன்ட்யூஷன் நிறைய இருந்தது. மனசுக்குள்ளாக தேவனோடு உறவு கொண்டு, இல்லை இயற்கையோடு உறவு கொண்டு, அசுத்தாவிகளோடு உறவு கொண்டு, ஏன் தங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வழக்கத்துக்கு மாறான சம்பவங்கள் நடக்குது, கொள்ளை நோய்கள் வருகிறது, என்ன எதுன்னு சொல்லி எதையாவது ஒரு காரணம் இருக்கணும், ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, எங்கேயோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன் திடீர்னு ஒரு ஊரே எரியுது, ஏன் ஒரு ஊரே அழியுது, அதெல்லாம் சமுத்திரத்துலேயும் இப்படி, ஆற்றுலையும் இப்படி, குளத்துலையும் இப்படி, வயல்லையும் இப்படின்னு எல்லாருக்கும் இருந்தது. அறிவை எப்போ மனுஷன் தேவன் தனக்கு அறிவை கொடுக்கணும்னு விரும்பினது, வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் நல்லது கெட்டதுன்னு சொன்னபோது அவனால் ஓய்ந்து இருக்கவே முடியல. இன்னைய வரைக்கும் ஆராய்ந்துகிட்டே இருக்கும், அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், நாயா போய் அலைஞ்சிட்டே இருக்கும். we are constantly doing search and research and so on and so forth. சபையை பற்றி தான் பேசுகிறோம், வரும், you will come to know. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாட்டியைப் போல, மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையிலோட மகிழ்ச்சியாக இருக்குது. புரியுதா? அந்த ஆலிகரி, அந்த ஒப்புமை எப்படி கொண்டு போகிறார் அந்த ஓமயத்தில். மணவாளனை போல மணவரையிலிருந்து புறப்படுகிற காரியமாக இருக்குது. அப்படின்னா அந்த இன்டிமெசி, இட்ஸ் ஆல் knit together. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம், அந்த லிங்கை கொண்டு வர்றார் பாருங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியுமாக்குமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாயும் இருக்கிறது. அன்றியும் அவைகளாலும் அது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. இந்த எல்லா ஆய்வில் மனிதனுக்குள்ளாக ரோமர் எழுதும் 2:14-15 பிரகாரமாக தேவனுடைய பிரமாணங்கள் அவன் மனசாட்சியில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசி அவிசுவாசியம், மலைவாழ் மகனோ, நாகரிகம் உள்ளவனோ, நாகரிகம் மற்றவனோ. கூடுதலாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. மனிதன் மனசாட்சியிலே மனுஷ அரசாட்சி, அப்போ அறியாமையில் உள்ள காலம், டிஸ்பென்சேஷன் ஆஃப் இன்னசென்ஸ், அப்புறம் மனுஷ அரசாட்சியின் காலம், அப்புறம் நியாயப்பிரமாணத்தின் காலம், கோத்திர பிதாக்களின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், அப்புறம் இப்போது கிருபையின் காலம், பரிசுத்தானி ஊற்றப்பட்ட பிற்பாடு 1000 வர அரசாட்சியின் காலம். அந்தந்த காலத்தில் தேவனோடு மக்கள் உறவு கொள்ள வேண்டும், மக்களோடு தேவன் உறவு கொள்ள வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து விட்டார். அனாதியாய் தீர்மானித்து விட்டார். காட்ஸ் இட்டர்னல் பிளான். இப்போ உறவு இல்லாமல் அப்படி தாந்தொன்றியெல்லாம் அலைய முடியாது. உறவு வேண்டான்னு சொன்னால் நம்ம வெட்டப்படுகிறோம், நாமே நம்மை வெட்டி கொள்கிறோம், முறித்து கொள்கிறோம், அறுத்து கொள்கிறோம்.
அப்போ தேவனோடு உறவு இல்லை என்றால் தேவன் இல்லாத இன்னொரு இடத்துல தான் நமக்கு உறவு. தேவனும் இருளும் ரெண்டே தான் உறவு, ரெண்டே தான் இருக்குது உலகத்தில், ஒளி அல்லது இருள். பெரிய உண்மை, ஒளி அல்லது இருள். இருளின் அதிகாரி, இருளின் சாம்ராஜ்யம் சாத்தான் கையில் போயிடுச்சு. இருளின் மேலும் தேவனுடைய அதிகாரம் இருந்தாலும் ஆளுமை இருந்தாலும் அது சாத்தான் முழுமையாக குத்தகை எடுத்துக்கொண்டான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னே அதை அவன் கையிலே ஆண்டவர் கொடுத்துட போகிறார். அதான் நரகம். நெருப்பு தான், நெருப்பு எரிஞ்சால் கொஞ்சம் வெளிச்சமாக தான் தெரியும் மாதிரி இருந்தாலும் அது புகையும் வெளிச்சமாக இருக்கும். இட் வில் பி குவைட் டார்க் ஆல்சோ. திரும்பியாக தான் நமக்கு இன்னைக்கு கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது சபையை பற்றிங்கும்போது வேதத்தை ஆண்டவர் தான் வேதம், அவர் தான் வேதம், அதை முக்கியப்படுத்துகிறார். அது கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. ஏன் நிலையில்லாத உலகத்தில் நிலையில்லாததை தான் தேடுறோம், நிச்சயமானதை தேடல. நிச்சயமானதை நிரந்தரமானது இந்த உலகத்தில் நம்ம தேடுறோம். நிரந்தரமானதை எங்கே தேடணும்? அந்த உலகத்துக்குரியதை இந்த உலகத்திலிருந்து நாம் அதுக்கு பங்குதாரர்களாய் மாற வேண்டும். அப்போ அந்த உலகத்தினுடைய விஷயத்தை இந்த உலகத்தில் தேடும்போது இந்த உலகத்தினுடைய காரியத்தை நாம் விட வேண்டும். நிலையில்லாதது நிலையானதோடு கூட நிம்மதியாக உறவு கொள்ள முடியாது. நிலை இல்லாதது நிலையானதோடு கூட நிம்மதியாக நிச்சயமாக நீண்ட காலம் முடியலா காலம் உறவு கொள்ள முடியாது. அதான் அதோடைய நியதி. ஆனால் நம்ம மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறதுல ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்க யோசிக்கணும். அழிச்சாட்டியம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் என்ன ஆகுது? கை கட்டினது வாய் கட்டாமல் போகுது. அண்ணாவுடைய இங்கே ஆற்றுக்கு அந்தாண்ட அப்படிங்கிற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். போய் சேர்ந்த பாடில்லை. காணல் நீரை போல் ஐயோ அங்கே தண்ணி கொட்டி கிடக்குது அப்படின்னு பாப்பா கிட்ட போனால் தண்ணியே இருக்காது. see how travel, spiritual travel, faith travel is there. கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் யோசிக்காமல் சாதாரணமாக மண்ணோடு மண்ணாக மக்கி போகிற விஷயங்களை தான் நம்ம உழன்று கொண்டிருக்கிறோம். லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல நாம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறோம். அதே பச்சையாக தேவன் எழுதியிருந்தாலும் it doesn't strike us. அப்போது இந்த உலகத்தில் இவ்வளோ காரியங்களை படைச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலும் கொஞ்சம் பேர் தான், ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தில் ஒருத்தன் ஒருத்தி, ஒரு பெரிய தேசத்தில் ஓரிரு பேர் தான். அந்த காலத்தில் அதுவுமே அத்திபுத்தமாக இருந்தது. இன்றைக்கி ஆவியான ஊற்றப்பட்ட பிற்பாடு எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. ஆனாலும் ஜனத்தொகை பெருகிருச்சு. ஜனத்தொகை பெருகி இருக்கும்போது சிறு மந்தையே என்கிற நிலையில் தான் இருக்கிறோம். நம்முடைய சரீரத்தோடு கூட சம்பந்தப்பட்ட உயிர் காக்கும் உறுப்புகள் இருக்கின்றன, வைட்டல்ஸ். அதனுடைய செயல்திறனும் அதனுடைய செயல்பட வேண்டிய பாதுகாவலான நிலையெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளே பாதுகாவலாக சுகமாக இருக்குனால தான் கண் வெளியே தெரியுது, கண் ஒழுங்காக பார்க்க முடியுது, காது ஒழுங்காக கேட்க முடியுது. ஆக்சுவலாக இது வெளியில் இருக்கிற ஒரு உள்ளே இருக்கிற காரியத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி லேபிள் மாதிரி. ஆனால் இதுக்குரிய எல்லா அறிவுக்கூறும் இதுக்குள்ளே இருக்கிற எல்லா செயல்கூறும் உள்ளே இருக்குது. இது எல்லா கண்ட்ரோலும் பிரெயினில் இருக்குது. அதனுடைய நுண்ணறிவு, அதனுடைய செயலறிவு, அதனுடைய உணர்வறிவு, உயிரறிவு, உயிர் ஓட்டம் எல்லாம் ஹைலி இன்டர் கனெக்டட். அது எல்லாத்துக்கும் என்ன போக வேண்டியிருக்கு? ஜீவன் போக வேண்டியிருக்கு, ரத்தம் போக வேண்டியிருக்கு. இத்தினோண்டு எம்எல்னால அந்த ரத்தம் அங்கே போனால் தான் அதுலேருந்து வரக்கூடிய அந்த அளவுக்கான ஆக்சிஜன் அதுக்கு ஜீவனை தருது.
எவ்வளோ பிரம்மாண்டமாக பிரமிக்கத்தக்க விதமாக தேவன் நம்மளை படைத்திருக்கிறார். இப்போ தேவன் வார்த்தையை கொண்டு தான் சபையை கட்டுகிறார். சபைக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை தான், அவருடைய வாழ்வழிக்கு வார்த்தை தான், வார்த்தையாக இருக்கிறவர் தான் சபையை நிறைக்கணும். சபையில் கட்டடம் இல்லை, இந்த ஐக்கியத்தில் இந்த நாமே தனித்தனியே சரீரமாக இருக்கிறோம், நாமே பல அங்கங்களான ஒரு சபையாக இருக்கிறோம். நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன், இந்த ரகசியம் பெரியதுன்னு எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஃபங்க்ஷனலாக நம்முடைய கமிட்மெண்ட் டிட்டாச்சாக இருக்குது. அதை விட்டு நம்ம பிரிகிறோம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாக இருக்கிறது என்று வேதத்தை பற்றி சொல்லும்போது, வேதத்தை நம்ம பொன்னிலும் பசும்பொன்னிலும் மேன்மையாக இன்னைய வரைக்கும் நம்ம கருதுனதாக இல்லை. ஒரு நேரத்தில் வேதம் பெருசாக நமக்கு தெரியுது, ஒரு நேரத்தில் வேதம் ஜாஸ்தி படிக்கிறோம். ஆனால் படிக்கிறோம் தான், தலையெழுத்துன்னு படிக்கிறோம், கஷ்டத்துக்காக படிக்கிறோம், ஆயிரத்தெட்டு காரணத்துக்காக படிக்கிறோம். ஆனால் வேதம்தான் எனக்கு அதுதான் என் உணவு, அதெல்லாம் பாடுறோம். ஆனால் உபவாச கூட்டம்னாலே அலறோம். உபவாச கூட்டம்னாலே வரதில்லை. அந்த கூட்டத்துக்கு யாருங்க, இப்போ ஜப கூட்டத்துக்கே கம்மி, உபவாச கூட்டத்துக்கு இன்னும் கம்மி. அதுவும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வரணும். அதுக்குள்ளே காத்தால என்ன தின்னோம் சாப்பிட்டோம் தெரியாது. இதை என்னென்னவோ இருக்குது, திரைமறைவில் இருக்க எல்லாம் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஏன்னா எப்படிங்க ஏதாவது ஆயிடுங்க. யார்கிட்ட நியாயம் கேட்கலாம்? வேதம் இந்த விஷயத்தில் பட்சபாதம் இல்லாததாக இருக்குது. உபவாசம், ஜபம், துதி, ஆராதனை, கொடுப்பது வர்றது, ஈடுபாடாக இருக்கிறது, போக்குவரவு, இணைப்பு, பிணைப்பு, இதெல்லாம் ஆப்ளிகேட்டரியாக தான் நமக்கு இருக்க வெளியே தன்னார்வமாக இல்லை. இந்த காரியத்தை நம்ம கேட்டிருக்கோம். நம்ம தமிழ் சமுதாயத்தில் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவனே கண் கண்ட தெய்வம். நீங்கள் ஒன்றும் வேறு எதை பிரசங்கம் பண்ணப்போன்னு நினைக்க வேணாம். இன்றைக்கெலாம் அதெல்லாம் லூசுத்தனமான பேச்சு. எப்படி புத்தி கெட்டு போச்சு அந்த ஆளுக்கு, புத்தி கெட்டு போச்சு அந்த பொம்பளைக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இன்றைக்கெலாம் என்ன தான் தாம்தும்னு ஒரு பெரிய சொசைட்டியில் இருந்தாலும், ஈவன் இன்க்ளூசிவ் ஆஃப் கிறிஸ்டியன் சொசைட்டி, அதெல்லாம் கொடுக்கல் வாங்கல்லையும் படிப்புலையும் வசதியிலையும் பொறுத்து தான் இருக்குது. இல்லைன்னா அந்த உறவுலலாம் ஒன்றும் பெரிய தரம், வெளிச்சம், மகிமை, தாக்கம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தரிசனம், இலக்கு ஒன்றும் கிடையாது. வியாபாரிகளாக இருக்காங்க, குடும்பத்துக்குள்ளேயே வியாபாரிகள், குடும்பத்துக்குள்ளே வியாபாரத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர், அந்த பார்ட்னர் இந்த பார்ட்னருங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. தே ஆர் லிவிங் இன் அ லாட்ஜ். அவங்க வீட்டில் இல்லை, அவங்க ஒரு விடுதியில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போது ஒவ்வொரு ஜன தொகை மிக்க கூட்டத்தில், ஒரு சமுதாயத்தில் ஆண்டவரை புரிந்து வாழ்ந்தவங்க எல்லாமே புரிஞ்சிக்கலைனாலும் புரிஞ்ச அளவுக்கு தேவனை கரத்தில் உபயோகமாக இருந்தாங்க. தேவன் அவர்களை உபயோகிக்க முடிஞ்சது, அவங்க தேவனை உபயோகிக்க விரும்பினார். அவர்களுக்குள்ளே அந்த நேரங்களிலே குறைகளும் குற்றங்களும் மீறுதலும் இருந்தாலும் கூட அவர்கள் அதை அறிக்கையிட்டு மனம் திருந்தி சீர்திருந்தி அடுத்த கட்டமான முன்னேற்றத்துக்கு ஒத்துழைப்புக்கு முன்னேறினார்கள். தேவன் அவருடைய குறைகள் மீறுதல்களை கண்டுக்காமல் இல்லை, அவங்கள சிக்ஷித்தார், தண்டித்தார், அதனுடைய முன்பின் விளைவுகளை அனுபவிக்க அனுமதித்தார். இதெல்லாம் ஸ்பேர் பண்ணுறதுக்கு தான் இயேசுவே உலகத்தில் இதை விட பெரிய ஒரு செக்யூர், அதிக தற்காப்பு, அதிகபட்சமான பாதுகாப்பு நிறைந்த ஒரு வாழ்வுக்கு, மீறுதலை தவிர்த்து வாழக்கூடிய கிருபையை பற்றி கொண்டு உயர்தரமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க இயேசு பாடுபட்டு மரித்து உயிரோடு இருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஆவியானவரை ஊற்றி இருக்கிறார்.
அதில் இந்த அப்போஸ்தலர்களுடைய நடபடிகளை பார்க்கிறோம். ஆவியான மூலமாக எழுதப்பட்ட இந்த நிருபங்களை பார்க்கிறோம். அதில் பவுலத்தில் அவர்களுக்கு இருந்த பலவீனங்கள் மத்தியிலே அவர்கள் தேவனோடு கூட இருக்கிற உறவிலே அவர்கள் மூலமாக கணக்கு வழக்கற்ற கோடிகள் ஆண்டவருக்கு சொந்தமாகும்படியான ஒரு நித்திய வேதத்தை அடுத்த பாகமாக புதிய ஏற்பாடாக எழுத வேண்டிய விஷயத்தில் தேவன் அவர்களை ஏராளமான பாடுகளுக்கு, சிக்ஷைகளுக்கு, உருமாற்றங்களுக்கு, உருவேற்படுதலுக்கு, சீர் பொருந்துதலுக்கு உட்படுத்தினார். They were put into all kinds of rigorous probations, training, breakings, brokenness. இதெல்லாம் இல்லாததுனால சபை எப்படி இருக்கு? அது ஒரு கூட்டமாக இருக்கு. அது ஒரு கூட்டம், அவ்வளோதான். பிரிவினை, ஏராளமான பிரிவுகள் ஆயிடுச்சு சபைகளில். போதகங்கள் நிமித்தம், அவரவருடைய கருத்துக்கள் நிமித்தம், அவரவருடைய விருப்பு வெறுப்பு நிமித்தம் பிரிந்து விட்டோம். சபைகளுக்குள்ளாகவே பிரிவு, சபைகளுக்கு இடையே பிரிவு. யாரும் இன்னும் கிறிஸ்துவின் முழு தரிசனத்தை புரிந்த பாடில்லை, ஏற்றுக்கொண்ட பாடில்லை. தேவன் இந்த காரியங்களெல்லாம் ஆதங்கத்தோடு தான் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் மூல முடுக்கில் ஏதோ ஒரு சிறிய சபையோ பெரிய சபையோ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு தேவன் திரும்பி திரும்பி ஞாபகப்படுத்துகிறார். அதிலே புரிந்தவர்கள் எழும்புகிறார்கள், எழுப்பப்படுகிறார்கள், எழுப்புகிறார். அவர்கள் ஆண்டவருக்காக கிளம்புகிறார்கள். ஒரு சிலர் ஏசாயாவை போல தன்னார்வமாக இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவாங்க. நம்ம கிறிஸ்துவ ரட்சிப்புக்காக வந்தோம், என்ன தரிசனத்தோடு வந்தோங்கிறது திரும்பி திரும்பி நம்ம தான் யோசிக்கணும். அந்த ஆனஸ்டி நமக்கு ரொம்ப தேவை. அந்த உண்மையில் தான் நம்முடைய சுவாபத்தினுடைய நிலையோர தன்மையே இருக்குது. ஏன் அடிக்கடி நம்ம சுவாபம் பச்சோந்தி மாதிரி கலர் மாறுது, நிறம் மாறுது, குணம் மாறுது? Why we are so opportunistic? காரிய கிறுக்கர்களாய் கிறுக்கிகளாக இருக்கிறோம். Because we don't have a fixed goal, fixed vision. பத்தொன்பதாம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறான். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். Praise the Lord. எதுக்காக சபை இருக்குது? எதுக்காக நீ கிறிஸ்டின் சரீரத்திலே ஒரு அங்கமாக இருக்கிறாய்? ஏன் நீயே ஒரு கிறிஸ்டின் சரீரமாக இருக்கிறாய்? அந்த சரீரத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? நீ எச்சரிக்கப்படுவாய். You will be warned. That means you are monitored, you are watched constantly. நித்தமும் கண்காணிக்கப்படுகிறாய், நித்தமும் பரிசீலிக்கப்படுகிறாய். எல்லாவற்றையும் அசரீரி வாக்காகவோ சத்தமாகவோ அப்படியே உழுக்கக்கூடிய சரும எழுச்சி அடையக்கூடிய உணர்வுகளாகவோ தேவன் நம்மை கண்காணிக்கிறார், நம்மோடு ஈடுபாடாக இருக்க பரிசீலிக்கிறார் என்பதெல்லாம் சொல்லாட்டினாலும் சைலண்ட்டாக இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு, கிறிஸ்துக்களை தெரிந்து கொண்ட பின்னே, யோவான் 1:12-13 பிரகாரமாக இதெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. சமீபத்தில் நாலஞ்சில் இல்லை, நிறையவே டெஸ்டிமனிஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்து படித்தா இன்னும் இட் இஸ் கண்டினியூவிங் ஆல்சோ. ஏன் பெருவாரியாக நம்முடைய சமுதாயத்தில் இதை பார்க்கறதில்ல? வாழ்க்கையின் நிந்தையின் ஆழத்திலே, துக்கத்தின் ஆழத்திலே, அநீதியின் ஆழத்திலே, அசுத்தத்தின் ஆழத்திலே, அராஜகத்தின் ஆழத்திலே, இருளின் ஆழத்திலே சென்றவங்களாம் விடுதலை ஆன பிற்பாடு அந்த புதுப்பிக்கப்பட்ட துருத்திகளாகத்தான் வாழ கான்ஸ்டண்ட்டாக பிரயாசப்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஓயாமல் அந்த நிலையில்லாத உலகம்னு அவங்களுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சு நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். கடவுளோட வார்த்தையை நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். தேவன்கிட்ட பாவமே இல்லை, தேவன்கிட்ட பட்சபாதமே இல்லை.
நமக்கு ஏற்பட்ட, நமக்கு ப்ரிஸ்கிரைபான அந்த பாடுகள், அந்த சோதனைகள் மூலமாக தான் வெளிச்சத்தை காணும்படி தேவன் அனுமதிக்கிறார் இருளிலிருந்து. அதை தொடரும்படியான ஒரு ஆவல் இல்லை. அந்த பின்மாற்றத்தின் ஆவி, லோத்தின் ஆவி, இல்லை லோத்தின் மனைவியின் ஆவி. லோத்தின் ஆவின் அப்படி அல்ல, ரெண்டுமே டேஞ்சரஸ் தான். போத் தி வைஃப் ஆஃப் லாட் as well as Lot himself. அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. பெரிய பெரிய பணக்காரங்க, ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள், அதெல்லாம் மாயை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச பிற்பாடு ஒரு நிமிஷம் கூட அவங்க பின்திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், பிப்ளிக்கலாக சொன்னால், தேவனுடைய ஜனங்களோடு கூட பார்வோனின் குமாரத்தின் மகன் என்பதை அவன் வெறுத்து தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதே மோசே தெரிந்து கொண்டார். அதனால் நமக்குள்ள இந்த தடுமாற்றம், இந்த இழுபறி, இந்த சபையை பற்றி, இந்த ஐக்கியத்தை பற்றி போர்டு அல்ல, புரியுதா? ஆனால் தேவன் நமக்கு அவர் தான் பேரை கொடுத்து தான் எங்கள் கொண்டு வந்தார். இட்ஸ் நாட் அவர், இது எங்களுடைய இன்வென்ஷன் கிடையாது, டெஃபினெட்லி நாட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த ஐக்கியத்தினுடைய தொலைநோக்கு தரிசனத்தை, அண்மையான தொலைநோக்கு தரிசனத்தை புரிஞ்சவங்க தான் இதில் நீங்கள் உயிருள்ள ஒரு அவயமாக இதில் நீங்கள் இருக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் இருப்பீங்க, காரியம் ஆற வரைக்கும் இருப்பீங்க. ஏராளமாக கேலரியில் உட்காந்துருக்க வேடிக்கையாளர்களாக இருப்பீங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லாமல் கிடையாது. போலீஸ் காலனியில் ஆரம்பித்த காலத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அமெரிக்கா ஐக்கிய நாட்டுக்கு போயிட்டு வந்த பிற்பாடுலேருந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த தரிசனம் மறையவில்லை. அது இப்போயுமே கண்ணு திறந்தாலும் தெரியுது, கண்ணை மூடினாலும் தெரியுது. தேவன் நம்முடைய சபைக்கு இரக்கம் பாராட்ட தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஆபிரகாமுக்கு இரக்கம் பாராட்டலையா? ஆன் ஹிஸ் கண்டிஷன், அவருடைய நிபந்தனையோடு கூட. எல்லாம் தேவன் நிபந்தனையற்ற வண்ணமாக நேசிக்கிறார். காட்ஸ் லவ் இஸ் ஸோ அன்கண்டிஷனல். எனக்கு என்னமோ அது முழுசாக புரிஞ்சிக்க முடியல, அவ்வளோதான். அன்கண்டிஷனலாக இருந்தால் புரிஞ்சுக்கிட்டா தான் அதை பற்றிய தராதரத்தோடு நம்ம வாழ்வோம். அதை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா விழலுக்கு இறைச்சி நீராக மாறிடும், குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும்போது ஆண்டவர் தன்னுடைய நிபந்தனையோடு தான் அவரை தெரிந்து கொண்டார். ஈசாக்கை தன்னுடைய நிபந்தனையோடு தான் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் அந்த உடன்படிக்கையை தொடர்ந்து கை கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். அந்த உடன்படிக்கையின் வம்சாவளியில் தான் மோசே வந்தார். மோசே ஒரு பெரிய ஒரு இரட்சகனாக எழுப்ப வேண்டும் என்ற தேவ திட்டம் இருக்கும்போது மோசே விருத்த சேதனம் இல்லாமல் இருந்தது. தேவனுடைய கண்களிலே அது ஏற்புடையதாக இருக்கல, அவரை கொல்ல வகை தேடினதாக வேதத்தில் ஒரு பகுதியிலே பார்க்கிறோம். That may not be the only reason, but that's also one of the chief reason also. அதை சிப்போராள் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டதுனால மோசே பாதுகாக்கப்பட்டார். தொடர்ந்து அந்த வம்சாவளிகள் கர்த்தருடைய வழியிலே நிலவரப்பட்டன மோசேயின் பிள்ளைகள். ஸோ காட் டீல்ஸ் வித் பீப்புள் வித் கண்டிஷன்ஸ் ஆன் ஹிஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நம்ம 1000 ஆண்டவருக்கு கண்டிஷன் போடலாம், நிபந்தனை போடலாம். நீங்கள் இப்படி பண்ணால், இந்த யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் மாத்திரம் என்னை ஆசீர்வதிச்சிங்கன்னா நான் திரும்பி வரும்போது என்னுடைய எல்லா சம்பத்துகளும் உங்களுக்கு 10ல் 1 தரேன். ஆண்டவர் ஒன்றும் கேட்கவே இல்லை, கொடுக்குறேன்னு தான் சொன்னார், கொடுத்தார், ரைட், அது வேறு விஷயம். அது எல்லாமே தேவன் ஆபிரகாமை யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு வேற ஒரு கண்டிஷனை வச்சார். நீ எவ்வளோ வேணால் சம்பாதி, இஷ்டத்துக்கு சம்பாதி. 2 வெறுங்கையாக போனால் 2 பரிவாரங்கள்லாம் வேன் வாயை பறந்துக்கிறோம். 2 பரிவாரங்கள் வந்தாலும் ஆண்டவர் சந்தோஷம் எடுத்துடுவார். அம்பானி அதானிலாம் பிச்சை வாங்குற மாதிரி நீங்கள் பெரிய கோடீஸ்வரங்கள் ஆகிட்டாலும்
பயந்துகிட்டே தான் வாழணும். உங்களை சுற்றி 1008 பாதுகாவலை வச்சுக்கணும். நம்பிக்கை இல்லாமல் வாழணும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை பண்டாடி மேலே நம்பிக்கை இருக்காது, பிள்ளைங்க மேலே நம்பிக்கை, என்ன நடக்குன்னு தெரியாது. யூ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன். என்ன ஒரு வாழ்க்கை பாருங்கள். தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யம், அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார். யாக்கோபுக்கு தேவனோடு போராடி என்னை ஆசீர்வதித்தாலோடு என்னை போக விடேன்னு சொல்லி அவர் ஆசீர்வாதத்தை பின்னே தான் அவருக்கு ஆசீர்வாதமே தங்கிச்சு. அப்படி தங்கின அவருடைய சந்ததிகளிலேயே எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிசகுகள். எசேக்கியேல் ரிஃப்ளெக்டாக சொல்கிறார், ஒரு காலம் வரைக்கும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னவர் எசேக்கியேல் அந்த விஷயத்தை மாற்றுறாரு. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளை பற்கள் கூசி போயினேங்கிற பழமொழி நான் மாற்றுறேன். எவன் திங்கிறானோ அவன் பல்லு மாற்றம் தான் கூசும், எவன் தப்பு பண்ணுறானோ அவனுக்கு மாத்தான் சுளுக்கு. சபை சரீரம், அங்கம். இங்கே ரெஜிஸ்டரில் பேர் இருக்குது, அதெல்லாம் ஒரு ஒழுங்குக்காக தான். மொத்தத்துக்கு ஒன்றுமே தெரியல, கை விரிக்கக்கூடாதுங்கிற ஒரு மறுதளிப்பு இல்லாமல் இருப்பதுக்காகத்தான். இல்லாட்டினா அங்கே ரெக்கார்டு இருக்குது. நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்களா, நாம் கிறிஸ்துவை சாராதவர்களா கர்த்தருக்கு தெரியும். இப்போ கர்த்தருக்கு தெரியும் மனுஷனை முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறான் சொல்லிகிட்டே வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்கிறோம். கர்த்தர் இருதயத்தை பார்க்குறாரு, மனுஷனோ முகத்தை பார்க்குறாரு. ரெண்டுமே வசனத்தில் தான் உங்களுக்கு வெளிச்சம் வரணும். இதுதான் எக்ஸ்ரே, இதுதான் சிடி ஸ்கேன், இதுதான் எம்ஆர்ஐ, இதுதான் லேசர், இதுதான் ஏஐ ஸ்கேன். இஃப் யூ கோ டு த ஸ்கிரிப்சர்ஸ் யூ வில் நோ, ஷுவர்லி யூ வில் நோ. கடவுள் என்னை பார்க்குறாரா, என்னை அறிகிறாரா, நான் கடவுளை அறிந்திருக்கிறேனா, நான் ஆர்கியூமெண்ட்டை வின் பண்ணுறதுக்காக சொல்கிறேனா, உண்மையாக சொல்கிறேனா, எனக்குள்ளே இருக்கிற உண்மை என்ன, நான் அதில் எங்கே தடுமாறுகிறேன், எங்கே பசப்புறேன், எங்கே சொதப்புறேன், எங்கே ஊழல் இருக்குது, எங்கே தீங்கு இருக்குது, ஆண்டவருக்கு தெரியும். இதில் இப்படிலாம் ஆண்டவர் நமக்கு செய்யறதுனால நம்மளை மிரட்டலை. அவர் கை கிட்ட வாய் கிட்டாமல் போயிடாமல் பார்த்துக்கோப்பா, கிருபை தான், ஆனால் நீ அதில் நிலச்சிருக்கணும், கிருபையை போக்கடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சபை நிலைத்திருக்கணும். சபை நிலைத்திருக்குன்னா கிறிஸ்து நிலைத்திருக்கணும். தலையானவர் நிலைத்திருக்கிறார். இன்றைக்கெலாம் ஒன்ஸ் சேவ் ஃபார் எவர் சேவ்டுங்கிறது தான் உலகத்தில் ரொம்ப விரும்பப்பட்ட ஒரு பெரிய வேத போதகம். ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை இழப்பதே இல்லை அப்படிங்கிறது உலகத்தில் எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். உடனே கர்த்தரை தூக்கி வச்சு பேசுகிறது, ஏன்னா எப்படி அவர் நம்ம தெரிஞ்சவனா எப்படி கைவிட்டால் அவருக்கு சக்தியெல்லாம் போயிடுது. அவர் சர்வ வல்லமரா இல்லை. அவர் எல்லாத்தையும் முன்ன பின்ன எல்லாத்தையும் யோசிச்சு நித்தியம் வரைக்கும் யோசிச்சுட்டு தான் வேதத்தை எழுதியிருக்காரு. லேலுயா, என்ன மூச்சே இல்லை, லேலுயா, நித்தியம் வரைக்கும் நித்தியம். அது அதுக்கு எனக்குலாம் யாருக்குமே டைம் தெரியாது, காலங்கள் தெரியாது, எதுவுமே தெரியாது. எல்லாம் அவ்வளோ நித்திய காலம் முழுசு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் இந்த கால வரையறைக்குள்ளே நம்ம பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை, ஏகுமுறைகளை தொகுத்து கம்பைல் பண்ணியிருக்காரு. ஃபுல்லி எடிட்டட் பிழையின்றி இந்த வேதத்தை எழுதி தந்திருக்கார். சத்தியம் வேதத்தில் பிழையற்றது. அந்தந்த மொழியில் கொண்டு செல்லும்போது கருத்து மாறக்கூடாது, வார்த்தைகள் மாறலாம். வார்த்தைகள் ஏறக்குறைய மாறாமல் இருக்க அளவுக்கு தான் இதுவரைக்கும் உலகத்தில் பிரயாசப்பட்டு மொழிபெயர்ப்புகள் கொண்டு இருக்கிறது. ஸோ தேவன் தாமே மறுதளிக்க மாட்டார். ஸோ சபையினுடைய மேன்மை நம்ம தேவனுடைய குடும்பத்தார், தேவனுடைய ராஜ்ய, தேவனுடைய பண்ணையார், தேவனுடைய பண்ணை. அவர் தான் பெரிய மிராசு, நம்மலாம் சின்ன மிராசு வச்சுக்கலாம். எப்படியோ புரிஞ்சிட்டா ரைட்டு. ஸோ we need to take the kingdom to the uttermost parts of the world. உலகத்தின் கடைசி பரியந்தம் இந்த ராஜ்யத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும்.
நமக்கு கொடுக்கப்படுகிற எல்லா உரிமையும் அந்தஸ்தும் ஆளுமையும் ஆற்றலும் அபிஷேகமும் அவருடைய தேசம், அவருடைய ராஜ்யபாரம் பரமணும், அவருடைய பிரஜைகளாக மக்கள் மாறணும். தேவன் தமக்கு கப்பம் கட்டுகிறவர்களை தேடவில்லை. ஸ்தோத்திரம். ஆமாம், நல்ல ஒரு வார்த்தை. எனக்கே நானே யோசிக்கல. நம்ம இப்போ எப்படி வாழ்கிறோம் தெரியுமா? வட்டியை வாங்கிட்டு போயா என்னது, இந்த அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, இந்த புறம்போக்குக்கு ஒரு ரசீது வரி கட்டிட்டு அது மாதிரி அதோட விடுங்க, டோன்ட் டிஸ்டர்பிங்னு இருக்கும். எல்லாம் ரெக்கார்டில் இருக்குது, முன்னாடி பார்த்துக்கோங்க. தேவன் கப்பம் கட்டுகிறோன்னா நம்ம அந்நியர்கள், நம்ம அடிமைகள், நம்ம அந்த தேசத்துக்கும் அந்த நிலத்துக்கும் அந்த காரியத்துக்கும் சொந்தமானவங்க அல்ல. நமக்கு இந்த உலகமே சொந்தம் இல்லை, மனுஷனை கைவில் எல்லாம் நித்திய வீடை கொடுத்துருக்கோம். அப்போ நித்திய வீடே நமக்கு இல்லை. இந்த பூமியில் ஏதாவது கொடுங்க, நான் உங்களுக்கு சந்தா கட்டிடுறேன், இங்கே நான் அனுபவிக்க, இங்கே நான் வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு இருந்தார். சோவார் மலை பூமி அந்த எல்லாம் அவனுக்கு ஏதேனை போல் இருந்தது. லோத்துக்கு நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னாரு. சிக்கலாக தான் மாறிச்சு அவருக்கு. ஆபிரகாம் இன்னும் எவ்வளோ தேசங்களை பார்த்தாலும் அவர் வழி நடத்துகிற மாதிரி போயிட்டே இருந்தார். கிறிஸ்துவின் சரீரம், அவருடைய அழகு, அவருடைய கட்டமைப்பு, அவருடைய ஒழுங்கு, அவருடைய காரியம், அதற்குள்ளாக நாம் இருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். இது வழக்கமாக தற்பரிசோதனைக்காக நம்ம எடுத்து யோசிக்கிற வசனம். ஆனால் சபைகளிலே சபையை பற்றி, கிறிஸ்துவின் சரீரத்தை பற்றி, நம்முடைய அங்க இணைப்பை பற்றி, அங்க பிரதிஷ்டைகளை பற்றி நமக்கு என்ன தெளிவு இருக்குது? எவ்வளோ பிழையாக இருக்கிறோம், எவ்வளோ குற்றங்கள், எவ்வளோ மீறுதல்கள், எவ்வளோ கவனக்குறைவுகள். இன்றைக்கி தான் ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு பண்டிதருடைய விஷயத்தை ஒரு 10-15 நிமிஷம் கேட்டேன். பெருந்திண்டி ஒரு பெரிய பாவம். அது நம்மை நித்தியத்தை விட்டு நம்மை வெட்டி சாய்க்கக்கூடிய ஒரு பாவம் பெருந்திண்டி, கிளட்டனி. அது ஒன் ஆஃப் த சீஃப் சென்ஸ். நீதிமொழிலையும் வாசிக்கிறோம், கலாத்தையிலையும் வாசிக்கிறோம். பெருந்திண்டி லூக்காள் சுவிசேஷனில் வாசிக்கிறோம். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நம்ம நித்தியத்தை விட்டு பிரித்து விடும். அதாவது நித்திய மகிமையை விட்டு பிரித்து விடும். நித்தியத்தை விட்டு எதுவும் பிரிக்காது. நம்ம நித்தியம்தான். கடவுளை ஏற்றுக்கிறோம், ஏற்றுக்கல, கிறிஸ்தவனாக இருக்கும் இல்லை, மனவாட்டியாக இருக்கும் இல்லை. ஒன்ஸ் யூ ஆர் என்டர்ட் இன்டு த வேர்ல்ட், அவ்வளோ யூ ஆர் கோயிங் டு பி இட்டர்னல். either you live in darkness or you live in light. ஒன்றும் ஒப்பாரி வச்சாலும் முடியாது, சிரித்தாலும் முடியாது. எந்த இடத்த தெரிஞ்சுக்கிறோங்கிறது பூமிக்குள்ளே இருக்கிற 70-80 வருஷத்துக்குள்ளே தான். 6 சாவு 100 சாவு, அது ஒரு சங்கடமான ரியாலிட்டி. ஸோ தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். உலகத்தில் விட சபைகளில் தான் துணிகரமான பாவங்கள் இருக்குது. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில், அவங்க வீட்டில், அவங்க காரியத்திலாம் துணிகரமான பாவம் இருக்குது. எல்லாம் பார்த்தாச்சு, போய் அவன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கோம். அவைகளை ஆண்டுக்குள்ளே ஒட்டாதிரும். இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிச்சிடும். அவைகளை ஆண்டுக்குள்ளே ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. சபைகளுக்குள்ளே இருக்கிற வார்த்தை, சபைகளுக்குள்ளே இருக்கிற வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானம் எவ்வளோ பெரிய விஷயம். யோசி டெய்லி உருப்பட வேண்டிய விஷயம், சீர்பட வேண்டிய விஷயம், தனித்தனி அங்கம் உருப்பட வேண்டிய விஷயம். சரீரமாய் கூடி வரும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது? வாட்ஸ் அ ஹார்ட்ஸ் கான்டென்ட்? வாட் டு வி ட்ரீம் ஆஃப்? வாட் டு வி எக்ஸ்பெக்ட் ஆஃப்? சும்மா அட்டெண்டன்ஸ் இங்கே உட்காந்துருப்பீங்க, உங்கள் புத்தி எங்கெல்லாம் இருக்குது? வாட் டு ஐ நோ?
உங்களுக்கு தான் தெரியும், கர்த்தருக்கு தான் தெரியும். கர்த்தருடைய சிந்தையோ எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறதுன்னு ஏன் பவுல் சொல்கிறாரு? கொரிந்து பட்டணத்துக்கு தான் சொல்கிறார். எல்லா வரங்களால் நிறைந்தவங்க, எல்லா கிருபை பெற்றவங்க, ஒரு குறையும் அவங்களுக்கு இல்லை. ஆனால் இருக்கிறதுலே ஒழுச சபையாக இருந்திருக்கிறாங்க. வாட் அ ஷேம் இல்லை? பட் ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிக்ஷைகள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு, அந்த சபைக்கு தான் உயிர்த்தெழுதலை பற்றி, மரணத்துக்கு பின்னே இருக்கிற வாழ்க்கையை பற்றி, நம்ம மருவத்தை பற்றி அந்த சபைக்கு தான் எழுதிக்க. அவங்களுக்கு 2வது நிருபம் எழுத வேண்டிய அவசியம் ஏற்பட்டு அதெல்லாம் எழுதி முடித்திருக்கு. அதில் தான் பலவீனத்திலே பலனை பூர்ணமாய் அனுபவிக்கும் கிருபையை பற்றி தன்னே ஒரு முன்மாதிரியை வைத்து பவுல் எழுதியிருக்கிறார். சபை அந்தந்த இடத்துல தேவன் தெரிந்தவங்க கூட்டம் நம்ம கூட்டமாக தான் இருக்கணும். தனித்தனியாக இந்த 4 மாடு நரி சிங்கம் கதை தான். அப்புறம் சாச்சிரம் வெட்டி சாச்சிரம், எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம சேர்றது ஆமாம் கலகத்துக்கும் அட்டகாசத்துக்கும் இல்லை, சேர்றது பக்தி விருத்திக்காக இருக்கணும். இருள் உள்ள நுழையாமல், மரணம் உள்ள நுழையாமல், பாவ சாபம் உள்ள நுழையாமல், கொள்ளை நோய் உள்ள நுழையாமல் இருக்கிறதுக்கு தான் கூடுறோம். தட்ஸ் வை யூ பீன் புட் இன் அ ஹோம். உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு வீடு, உங்களுக்குன்னு ஒரு புருஷன், உங்களுக்குன்னு ஒரு மனைவி, உங்களுக்குன்னு ஒரு பிள்ளைங்க, உங்களுக்குன்னு ஒரு வேலை. அதில் ஆட்டி படைக்கிறதுக்கு இல்லை, நிர்வாகம் பண்ணுறதுக்கு, பாதுகாவலாக இருப்பதுக்கு. யூ ஷுட் ரைஸ் அப் அ ஃபென்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ். Oh, hallelujah. Thank you, Lord. Oh, riba shikara bala raba shab. Sotaripom, hallelujah. Thank you, thank you, thank you, thank you, Lord.